குட் மார்னிங். நான் 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு vlog போட்டிருந்தேன். அதில் இந்த விள மீனை பச்சை கரைச்சி எப்படி வைக்கிறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்காக. எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு மீனுக்குன்னும் ஒவ்வொரு குழம்பு ஸ்டைல் இருக்குது. அதுபடி வச்சாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த விள மீனை பச்சை கரைச்சி வச்சாதான் நல்லாயிருக்கும். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே மல்லித்தூள் கொஞ்சமாகவே சேர்த்துக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். வெந்தயத்தை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும். கூடவே 5லேருந்து 6 சின்ன வெங்காயத்தை போட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கணும். இது கூட தக்காளி, மாங்காய், பச்சை மிளகாய், முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். உப்பையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி